வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. நம்மலாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த T20 உலக கோப்பைக்கான டீமை இன்னைக்கு பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்தது போல ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி அந்த மாதிரி பெயர்கள்லாம் இருந்தாலுமே இன்னும் சில பெயர்கள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாமோ அப்படின்ற கருத்து எனக்கு இருக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. எனவே முதல்ல ஸ்குவாட பாத்துருவோங்க என்னன்றது. இங்க பாருங்க, ரோஹித் சர்மா கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் திருப்பி வந்திருக்காரு ஒரு கம்பேக், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுவேந்திர சஹல். கங்க்ராட்ஸ், முதல் முறையாக ஒரு வேர்ல்ட் கப் ஆட போறாரு. ஆடுறாருன்றத பார்க்கலாம் அட்லீஸ்ட் 11ல. பட் டீம்ல இருக்காரு சஹல், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ். ரிசர்வ்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அஹமத், ஆவேஷ் கான். ஓகே, இப்போ ஓப்பனிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, இது 3 பேர்ல யாரோட ஓப்பனிங் ஆடலாம். ஆனா விராட் கோலி நம்பர் 3 தான் ஆட போறதா தகவல்கள் வருது. ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ருத்துராஜ் ஏன் கன்சிடரே பண்ணல, ரிசர்வ்ஸ்ல போய் ஏன் ருத்துராஜ் கைக்வாட் இல்ல? இது இந்த கேள்விக்கு ஏன்னா ஃப்ரெஷ்ஷா நீங்க சில பிளேஸ்க்கு என்ன சொல்றாங்க, ஐபிஎல் தான் அதை பார்த்து நாங்க செலக்ட் பண்றோம்ன்றீங்க. அப்படி பாத்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச் வெளுத்து வாங்கியிருக்காங்க ருத்துராஜ். என்ன பிரில்லியன்ட் இன்னிங்ஸ், ஆரஞ்சு கேப்ல 2வது இடத்துல இருக்காரு ருத்துராஜ் கைக்வாட். அவரை தாண்டி சுப்மன் கில் கிட்ட போயிருக்கீங்க அப்படின்றது ஓகே. சுப்மன் கில் இஸ் a கிளாஸ் பிளேயர், நோ டவுட். பட் ஒரு கிளியர் கட்டா ஐபிஎல் ஃபார்ம், ஐபிஎல் கேட்வே, ஐபிஎல்ன்றது செலக்ஷன் ப்ராசஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டூலா இல்லையா அப்படின்றது ஒரு தெளிவு தேவை. ஏன்னா ஐபிஎல்ல நீங்க சில பேர்லாம் சொல்றாங்க ஐபிஎல் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ற, அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஐபிஎல் ஒரு T20 ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் தானே. நீங்க எந்த கிரிக்கெட்டுக்கு நீங்க செலக்ஷன் பண்றீங்க? T20 உலக கோப்பை அப்படின்ற போது கடைசியா ஆடின 2 மாசமா ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு தரமான குவாலிட்டி பேஸ்ட் T20 கிரிக்கெட்ல இருந்து செலக்ட் பண்றதுல என்ன தவறு? அப்படி பாத்தீங்கன்னா ருத்துராஜ் எப்படி மிஸ் அவுட் ஆனார்ன்றது எனக்கு தெரியல. அங்க நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். அடுத்தது நீங்க வந்தீங்கன்னா அப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ், எதிர்பார்த்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அவர் பிக் மேட்ச் பிளேயர், என்ன பண்ணுவார் T20ல அப்படின்றது கொஞ்சம் லேட்டா தான் வந்தாலும் லேட்டஸ்டா வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், நோ டவுட். ரிஷப் பண்ட் திருப்பி உள்ள வந்திருக்காரு. இது கொஞ்சம் எல்லாமே அவசர அவசரமா போறாங்களே. ரிஷப் பண்ட் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டர், நோ டவுட். ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது இல்லையா, இப்ப ஐபிஎல் இல்ல, சில பிளேயருக்கு நீங்க ஐபிஎல் இல்ல, முன்னாடி ஐபிஎல் இவர் சரியா பண்ணலையே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல அவங்க முன்னாடி தான் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இவர் 1.5 வருஷம் கழிச்சு ஐபிஎல் தான் ஆடி இருக்காரு. ரிஷப் பண்ட் 1.5 வருஷம் கழிச்சு ஐபிஎல் மட்டும் தான் ஆடி இருக்காருன்ற போது அவரோட செலக்ஷன் ப்ராசஸ் இந்த இதுல பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஐபிஎல் தான் கிளியர் கட்டா தெரியுது. அப்கோர்ஸ் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டர், நோ டவுட். சஞ்சு சாம்சன் இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு விக்கெட் கீப்பர். KL ராகுல் மிஸ்ஸஸ் அவுட். பட் 3 பேருமே அட்டகாசமான இது. இஷான் கிஷன் அவர் பிக்சர்ல இல்ல, அதற்கு காரணம் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் மிடில் ஆர்டர் ஆட முடியாது அப்படின்ற காரணத்தால அவர் பெருசா அவங்க டிஸ்கஸே பண்ணல. பட் எனிவே என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷப் பண்ட் கொஞ்சம் ரஷ் பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இஸ் சச் a brilliant கிரிக்கெட்டர், ஏதாவது பண்ணா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் தூபே, இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மூவ். ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, இங்கதான் நான் கேட்கிற ஒரு கேள்வி, சிவம் தூபே என்ன ப்ராசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், கரண்ட் ஃபார்ம் வெளுத்துவாங்க, அடிக்கிறாரு அப்படின்ற போது அதுதான் ருத்ராஜுக்கு அப்ளை பண்ணிக்கலாமான்றது என்ன இது. இருந்தாலும் சிவம் தூபே டெஃபினட்டா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் மோர் ஆர் லெஸ் ஒரே டைமென்ஷனல் பிளேயர். பட் ஜடேஜா பிக் மேட்ச் டேக். ரோஹித் சர்மா அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு ஜடேஜா கண்டிப்பா வேணும்னு கேட்டதாக ஒரு தகவல். இன்ஃபேக்ட் ஜடேஜா அதையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. பிக் மேட்ச்ல ஒரு அவர் கேமை மேல போறதுக்கான ஒரு இதை நிறைய முறை காமிச்சிருக்காரு ஜடேஜா. பட் அவரோட பெஸ்ட் இன்னும் வரணும் அந்த ஐபிஎல் அப்படின்ற போது இப்ப இந்த செலக்ஷன் மேபி ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கலாம், ஜடேஜாவை ஒரு புஷ் பண்ணலாம். அக்ஷர் பட்டேல் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இட் டிசர்வ்ஸ் a place in the team. அதை நம்ம கிளியரா பார்க்கணும். குல்தீப் யாதவ் ஒரு அட்டகாசமான ஒயிட் பால் பவுலரா மாறிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா சஹல் வேற உள்ள வந்திருக்காரு. சஹல் அந்த குல்ச்சா அப்படின்றது இனிமே அந்த காம்பினேஷன் பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுட், 2 பியூர் ஸ்பின்னர்ஸ் 11ல ஆடுவாங்களா, பட் டீம்ல இருக்காங்க அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சஹலும் பாக்குறாரு, எவ்வளவு வாட்டியா நானும் லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்குது ஐபிஎல்ல, ஒரு வாட்டி அதை கூட்டும் போங்க அப்படின்றதுக்கு கூட்டும் போயிருக்காங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ் டு சஹல். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்,
அவருக்கு வந்து திருப்பி அவர் T20ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போயிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ். பும்ரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ், சிராஜ் பக்கம் திருப்பி போயிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே நான் சொன்ன ருத்ராஜ் ஏன் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தது வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன். எனக்கு என்ன புரியாத ஒரு விஷயம்னா, இந்த செலக்ஷன் மீட்டிங் 2 நாளா போச்சு. முதல் நாள் முடிஞ்ச அப்புறம் ஏன் இன்னும் டீம் சொல்லல அப்படின்னு கேட்டா, ஹர்திக் பாண்டியா டீம்ல இருக்கலாமா வானாமான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் நம்ம எல்லா இடத்துலயும் படிச்சோம். நானும் கேள்விப்பட்ட விஷயம் வரும். ஒருத்தர் டீம்ல இருக்கிறாமா இல்லையான்னு பேசிக் கொண்டிருந்தவர் திடீர்னு வந்து டீம்ல வந்தது மட்டும் இல்ல, வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்றேன். இது கொஞ்சம் ரொம்ப பயங்கர எதுக்கும் போன மாதிரி உங்களுக்கு தெரியலையா? அவரு அதுக்கு முன்னாடி நாள் அவர் டீம்ல இருக்கலாமா வேணாமான்னு பேசிட்டு இருக்கீங்க, அடுத்த நாள் அவர் வைஸ் கேப்டன் ஆகிட்டாரு. இன்ஃபேக்ட் நீங்க வந்து இப்ப ரிஷப் பண்ட் வந்து 1.5 வருஷம் கழிச்சு வந்தாரு, ஒரு நல்ல கிரிக்கெட் ஆனாரு, எல்லாம் வந்துட்டாரு, ஃபுல் ஃபிட்டா எடுத்துருக்கு. பட் ஹர்திக் பாண்டியா டைம் அண்ட் அகைன் நிறைய கிரிக்கெட்டும் ஆடல, இன்ஜுரின்னு போயிருக்காரு. அவர் முழுசா ஆடின ஒரே டோர்னமெண்ட் இந்த IPL தான். இந்த IPLலயும் அவர் பெருசா பண்ணல அப்படின்ற போது நேரா அட்லீஸ்ட் 15ல இருந்தா கூட ஒரு நியாயத்தர்மன்னு சொல்லலாம். நேரா வைஸ் கேப்டன் அப்படின்ற பொழுது எல்லா மேட்சும் அவர்ல 11ல ஆடியே தீரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எடுக்கப்பட்ட நோக்கமா? ஏன்னா நீங்க வைஸ் கேப்டன் எல்லாம் அவளை டிராப் பண்ணலாமே கரண்ட் ஃபார்ம்ல. வைஸ் கேப்டன் இப்ப டிராப் பண்ண முடியாது, நீங்க எல்லா மேட்சும் 11ல ஆடணும். சி, நான் மீண்டும் சொல்றது, ஹர்திக் பாண்டியா ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், வந்து அங்க வேர்ல்ட் கப்ல அடிச்சு வெளுத்து வின் பண்ணி கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், நோ டவுட். பட் இந்த முறை T20 வேர்ல்ட் கப்ல ஹர்திக் பாண்டியா எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டார்? சரி, எடுத்தது கூட ஓகேங்க, நீங்க பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற போது கம்பல்சரி டு பிளே இன் ஆல் தி கேம்ஸ். ஏற்கனவே அவர் லீடர்ஷிப் மேல ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ் சைடு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அன்செட்டில்டா இருக்காங்க. மீண்டும் அவரை நோக்கி தான் இந்தியன் டீமோட தலைமையே போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வருது. இன்னொரு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த லைக் ஃபார் லைக் கிரிக்கெட்டர் இல்ல ஹர்திக் பாண்டியா விட்டாங்கன்னா வேற யாரும் ஹர்திக் பாண்டியா மாதிரி கிரிக்கெட்டர் இல்ல அப்படின்னா, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ சச்சின் போயிட்டாரு, இன்னொரு சச்சின் இல்லைன்னா ஒருத்தர் வந்தார், விராட் கோலி ஒருத்தர் வந்தார், சேவாக் போயிட்டாருன்னா ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் வருவார் கண்டிப்பா. நீங்க அங்க வலை போட்டு தேடினா கண்டிப்பா எக்கச்சக்க டேலண்ட்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, புதுசான ஒரு பிளேயர்ஸ். அவங்க பக்கம் போனாதான் இவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் வரும். நான் என்ன பண்ணாலுமே என்ன திருப்பி நீங்க எடுப்பீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் இல்ல. மீண்டும் ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணலாம், பண்ணாம போகலாம், அது வேற விஷயம். பட் நேரா வைஸ் கேப்டன் அப்படின்ற பொழுது ஃபர்ஸ்ட் நாள் டீம்ல இல்லையா இருப்பாரா இல்லையான்னு பேசி கொண்டு இருந்தவங்க திடீர்னு செகண்ட் நாள் தூக்கி இந்தப்பா வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி இருக்கு கண்டிப்பா. ஓகே, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப முகமது சிராஜ் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இட் டிசர்வ்ஸ் டு பி இந்த டீம். ஸோ மற்ற எல்லாமே ஓகேவா தெரியுது உங்களுக்கு. அக்ஷர் பட்டேல் அவர் எப்பவுமே பாவம் அந்த ஜடேஜாவோட நிழலே இருந்தாரு, மிஸ் அவுட் ஆனாரு, இப்போ ஓகே நல்லா பண்ணிருக்காரு அப்படின்றதால ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாருமே பாருங்க. அக்ஷர் பட்டேலோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் IPL கன்சிடர் பண்ணிருக்கீங்க, ரிஷப் பண்டோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கீங்க, இந்த சிவம் துபேயோட ரீசன்ட் ஃபார்ம் கணக்கில் எடுத்திருக்கீங்க. இது ஒரு பக்கம். இப்ப IPL இருந்து இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே பண்ணல. ஆனா அந்த இப்ப எப்படின்னா, ஒரு யங்ஸ்டர் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லப்பா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அப்படின்ட்டு. இது மாத்தி சொல்ல ஒரு ரெண்டுமே எதிர்வினையா தெரியற மாதிரி இருக்கு எனக்கு. எனிவே, நான் இப்ப சொன்னது நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது முகமது சிராஜ். ரொம்ப புவர் IPL, எதன் அடிப்படையில் நீங்க எடுத்தீங்க அப்படின்றதே தெரியல. பட் முகமது சிராஜ் வந்து திருப்பி ஹர்திக் பாண்டியா கேஸ் மாதிரி தான் இருக்கு. நீங்க ஓகே, அவர் வந்து முன்னாடி நல்லா ஆடிருக்காரு, T20 இன்டர்நேஷனல் நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னா அதே லெவல் ஆஃப் கிரிக்கெட் தாங்க IPL, அதே குவாலிட்டி, ஒரு தரமான ஒரு லீக், பிரீமியர் லீக் அப்படின்ற போது நான் பாக்குறது வந்து T20 போட்டியாவே அதை பாருங்க. ஒரு IPLன்ற டாக் எடுத்துட்டு கடைசி ஆடின 10 T20ல என்ன பண்ணீங்கன்னா IPL கன்சிடர் பண்றது தவறு இல்லை இல்லையா? முகமது சிராஜ் எடுத்திருக்காங்க, அங்க ஒரு கேள்விக்குறி. நல்ல கிரிக்கெட்டர், இது எல்லாமே நான் சொல்றது ஆன் ஃபார்ம் பேஸ்டு அப்படின்றது. ஏன்னா T20 உலக கோப்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தினேஷ் கார்த்திக் 2022 அந்த உலக கோப்பையில வெறும் IPL வச்சு எடுத்தாங்க, செம ஃபார்ம் தெரிச்சா அப்படின்ற போது IPL வச்சு எடுத்தாங்க, அது ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ்ல ரிங்கு சிங் என்னங்க தவறு பண்ணாரு? ரிங்கு சிங் அவர் தூக்கி ரிசர்வ்ஸ்ல போட்டாங்க. இது வந்து கொஞ்சம் பாவம், அவர் வந்து நொடிஞ்சு, ஏன்னா அவருக்கு நிறைய வாய்ப்பே வரல அந்த IPL ஆட்டத்துக்கு. பேட்டிங் குறைந்த பந்துகளே சந்தித்தார் ரிங்கு சிங் அப்படின்ற போது அவரை தூக்கி இதுல போட்டாங்க ரிசர்வ்ஸ்ல. அது கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். தென் என்ன பொறுத்த வரைக்கும் நட்டு வந்து அட்லீஸ்ட் டீம்லயோ இல்ல ரிசர்வ்ஸ்லயோ கண்டிப்பா இருந்திருக்கணும்ன்றது என்னும் இருக்குது. செமையா பவுலிங் பண்ணார். இன்ஃபேக்ட் சிராஜ் பதிலாக நீங்க ஒரு நட்டுவே கன்சிடர் பண்ணிருக்கலாம், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அடிஷனல் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, அவரையும் கன்சிடர் பண்ணலாம்னு தெரியல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சில யங்ஸ்டர்ஸ்க்கு ரிசர்வ்ஸ்ல நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க ஆடுறாங்களா இல்லையோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு சஷாங்க் சிங்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்லாம் நம்ம பார்த்தோம். அசுதோஷ் சர்மா அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ், அன்கேப்டு கிரிக்கெட்டர்ஸ் 1-2 பேர் வந்து டெஃபினட்டாக வந்து ரிசர்வ்ஸில் அட்லீஸ்ட் இது பண்ணி. ஆவேஷ் கான் நல்லா பண்ணியிருக்காரு, நோ டவுட் ஆவேஷ் கான் நல்லா பண்ணியிருக்காரு. பட் புது பெயர்கள் 1-2, ஏன்னா T20 வந்து ஒரு வேற லெவலில் எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற போது அடுத்த கட்டத்துக்கு ரிசர்வ்ஸ்லேயாவது நம்ம தயார்படுத்தணும் அப்படின்றத கொஞ்சம் பண்ணியிருக்கலான்றது என்னுடைய கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள் மயங்க் யாதவ் மாதிரி ஒரு சென்சேஷனல் ஃபாஸ்ட் பவுலர்லாம் ரிசர்வ் ஸ்லேயர்ல அட்லீஸ்ட் கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பவுலர்லாம் குறிஞ்சி மலர் மாதிரி தான் இந்தியாவில் கிடைக்கிறாங்க. அப்படின்ற போது அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரிசர்வ்ஸ்ல நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. நெவர் நோ, மீதி இருக்கிற மேட்சஸ்ல ஏதோ 1-2 மேட்ச் மயங்க் யாதவ் எக்ஸ்ட்ராடனரியா பவுலிங் போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இதுதான் சைடு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சைடு. போக போக இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ராகுல் மிஸ் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது எனக்கு என்னமோ தோணுது பட்சியில் 1-2 பெரிய நாக்ஸ் ராகுல் கிட்டே இருக்கு, லக்னோ டீமுக்கு. ருத்துராஜ் அவரும் மிஸ் அவுட் பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். அவர்கிட்ட 1-2 இந்த கோவத்திலே சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடினா டீமுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஆகிடும். பட் இது வந்து குட் சைட். நான் எதிர்பார்த்தது இன்னும் டெஃபினட்டாக 1-2 பெயர்கள் டிசர்விங்காக இருக்காங்க, அவங்களை கன்சிடர் பண்ணிருக்கலான்றது நான் எதிர்பார்த்தேன். பட் மீண்டும் அந்த யார்ட் ஸ்டிக் கொஞ்சம் கிளியராக இருக்கா இல்லையான்றது தெரியல. ஐபிஎல் தான் கேட்வேவா இல்லை ஐபிஎல் கேட்வே இல்லையா, இல்லை ஏன்னா ஐபிஎல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஃபெயில் ஆகும்போது அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா சார்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கை கட்டுறாங்க. இல்லை ஒரு யங்ஸ்டர் நல்லா ஐபிஎல்ல பண்ணாருன்னா நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் கேஎல் ராகுல் அந்த மாதிரி அடிச்சாருன்னா உடனே ஓப்பனிங்ல தான் அடிச்சாரு அப்படின்ட்டுவாங்க. அவர் எங்க வேணா ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு, அடாப்டபிலிட்டி இருக்குன்ற காமிச்சிருக்காரு. பட் எனிவேஸ் ரிஷப் பண்ட் நல்லா பண்ணா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்தியன் கிரிக்கெட் நீட்ஸ், பட் கொஞ்சம் ரஷ் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இல்லாட்டி வெயிட் அண்ட் வாட்ச். இது ஏன் ருத்துராஜ் அப்படின்றது ஜெய்ஸ்வால் பதிலா ருத்துராஜ் கன்சிடர் பண்ணிருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன்னா, ஒன்னும் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு ஜெய்ஸ்வால். அந்த பேரிங் 100 நீங்க முன்னாடி ஓகே இன்டர்நேஷனல் நல்லா பண்றாரு, நல்ல கிரிக்கெட்டர் நோ டவுட். பட் நடுவில் பாருங்க உங்களுக்கு டூ மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்கு. சிவம் தூபே, ஜடேஜா, ரிஷப் பண்ட் இவங்க எல்லாமே லைக்லி டு பிளே இந்த 11 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே லெஃப்ட் ஹேண்டர் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. அங்க அட்லீஸ்ட் அப்ப டாப் ஆர்டர்ல ஒரு ரைட் ஹேண்டர் இருந்தாருன்னா நடுவில் யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸ்டெண்டட் இன்னிங்ஸ் ஆனாங்கன்னா அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் கீழே இவ்வளவு அடிக்கி வச்சதுனால, இது தவிர நீங்க ஆப்ஷன் போனீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வேற அப்படின்றதுனால கீழே ஒரே டிராபிக் ஜாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால மேல ரைட் ஹேண்டருக்கா போறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்துக்கலாம் என்னுடைய எண்ணம். நீங்க இதுல நடுவில் ஒரு ஹர்திக் பாண்டியா சொருக்கலாம், பட் ஹர்திக் பாண்டியா சுத்தி எல்லாருமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு போது டாப்ல 2 ரைட் ஹேண்டராகவே போயிருக்கலாம். அண்ட் ரோஹித் ருத்துராஜ் ஒரு அட்டகாசமான பேராவும் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அகெயின் நான் சொல்றது ஜெய்ஸ்வால் இஸ் a குட் பேட்ஸ்மேன், பட் டூ மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த சைட்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எனிவே குட் லக் டு டீம் இந்தியா. டெஃபினட்டா ரோஹித் சர்மா வந்து ஒரு பயங்கர அக்ரஸிவ் கேப்டன்சி காமிச்சாரு 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல, அதே மாதிரி T20 காமிப்பாருன்றதை பார்க்கலாம். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு டீம் இந்தியா. இது என்னுடைய கருத்துங்க, நான் சொன்ன கருத்து. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு மிஸ் அவுட் ஆன சில பேர்கள்லாம் தோணுச்சுன்னா கண்டிப்பா போடுங்க, என்னன்றது நம்ம பார்த்துருவோம். ஓகே, நன்றி சகோ. ஹேவ் a wonderful day.